மன்னர் வேட்டைக்கு போலான்னு கிளம்புனாராம். வேட்டைக்கு போனா மழை வந்தாலும் வருமே. சித்திரை வையாஜிலையும் மழை வருது, பங்குனி சித்திரையிலையும் மழை வருது, ஆடி ஆவணிலையும் மழை வருது, கார்த்திகை ஐப்பதிலையும் மழை வருது. பருவநிலை மாறி போச்சு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப மந்திரி ஒருத்தர் இருப்பாரா மன்னருக்கு கீழே. மன்னருக்கு எப்போதும் அந்த காலத்துல மன்னரா இருக்கிற புறாதுக்கு அறிவு இருக்காதான். ஆமா, அதனாலதான் புத்தி சொல்ல மந்திரி ஒருத்தனை வச்சிருக்கேன். நான் சொல்லல, நம்ம இலக்கிய வரலாறுகள் சொல்லுது. அப்படின்னா மன்னருக்கு அறிவில்லாத போது அறிவு சொல்றதுக்கு மந்திரி ஒருத்தர் இருப்பாராம். அப்ப மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல். நாளைக்கு என்ன நடக்கும்னு முன்கூட்டியே சொல்லணும். இப்ப மன்னர் வேட்டை கிளம்பணும்னு மந்திரியை கூப்பிட்டாரு. மந்திரியாரே வாங்க, நான் வேட்டை கிளம்புறேன், வானிலை எப்படி இருக்கு, மழை வருமானு பார்த்து சொல்லுங்கன்னாரு. அவர் வான சாஸ்திரத்தை எல்லாம் பார்த்துட்டு மந்திரி சொல்றாரு மழை வராது, நீங்க போலாம்ட்டார். இப்ப மன்னர் வேட்டை பரிவாரங்களோட கிளம்பி போறாரு. அந்த நேரத்துல நம்ம விவசாயி ஒரு ஆளு, வயசான ஒரு பெரியவர், தோல்ல ஒரு மண்வெட்டி, கிழிஞ்ச கோவணத்தோட, தலையில ஒரு கூடையோட, கையில ஒரு கழுதையை பிடிச்சிக்கிட்டு வர. அவர் சும்மா இருக்கக்கூடாது, மன்னரை பார்த்து நல்லது சொல்லுவோமே நினைச்சுக்கிட்டு, மன்னா நீங்க போகாதீங்க இன்னைக்கு வேட்டைக்கு, அங்க பாருங்க மேகம் கொஞ்ச நேரத்துல வந்துட போகுது, மழை வரப்போகுது, எனக்கு உறுதியா தெரியுது, நீங்க போகாதீங்கன்னு தடுத்தாரு. ஆனா மன்னர் கேட்பாரா, மந்திரி சொல்லிட்டாருல அதனால போய் உனக்குன்னு தெரியும்ட்டு போனாரு. மழை வந்துச்சு, நனைஞ்சாரு, அவசரப்பட்டு திரும்ப அவசரப்பட்டு அரண்மனைக்கு வந்தாச்சு. இப்ப மன்னருக்கு கொஞ்சம் ஜங்கட்டம், கொஞ்சம் மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? மந்திரி சொன்னா மழை வராதுன்னு அது நடக்கல, விவசாயி சொன்னா மழை வரும்னு அது நடந்துருச்சு, அது மகிழ்ச்சி. ஆனா மந்திரி சொன்ன சொல்லு நடக்கலையே, அது வருத்தம். இப்ப விவசாயி ஆளு விட்டு கூப்பிட்டீங்க, வாயா நீ தான் சொன்ன நான் தடுத்து போக வேண்டாம்னு, நான் கேட்கல போனேன், ஆனா நீ சொன்னபடியே மழை வந்துச்சு, உனக்கு எப்படி தெரியும் மழை வர்ற விஷயம்னு கேட்டாரு மன்னர். விவசாயி சொன்னாரு, எங்களுக்கு என்னங்க தெரியும், நிலம் கிடந்தா உழுதோம், விதைச்சா விளைஞ்சா அறுத்தோம், நாங்கெல்லாம் வெந்தயத்தினுட்டு விதி வந்த இடத்துல செத்த எங்க தலையில ஏறிட்டாங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, ஆனா என் வீட்டு கழுதைக்கு தெரியுங்க மழை வர்ற விஷயம்னாரு. ஆமா, கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியுமா? எப்படியா தெரியும்? அதுக்கு அஞ்சறிவு தானே. ஆமாங்க, நீங்க வரும்போது ஒரு கழுதையை கையில பிடிச்சிட்டு வந்தனா? ஆமா, அந்த கழுதை காது ரெண்டு இப்படி நீட்டி இருந்துச்சு. சரி, கழுதை காது இப்படி நீட்டி இருந்தா மழை வரும், அதை வச்சுதான் நானும் சொன்னேன்னு சொல்ல மன்னருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.